சந்தோஷம் என்னில் பொங்குதே. அந்த குசரோகி என்ன பாட்டு படிச்சிருப்பான்? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை தொட்டுட்டார், வெந்தன் வாழ்வை மாற்றிட்டார்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிருப்பான்? பாடி சந்தோஷமா இருந்திருப்பானா இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில் வரும்போது அவன் எப்படி வந்தான்? குசரோக நிறைந்தவனா வந்தான். இப்போ ஆண்டவரை சந்திச்சுட்டு போகும்போது எப்படி போறான்? சொல்லுங்க, எப்படி போறான்? கொடிய வியாதி, சாதாரணமான வியாதி அல்ல, கொடிய வியாதி மாறி போனவனாக நல்ல ஒரு சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல அவனுடைய சரீரம் மாறி இருக்கு. இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க அம்மா, இங்கே கவனிங்கம்மா. அதெல்லாம் ஒரு குப்பம்மா, அது ஒரு பெரிய ஒரு இதுன்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பிசாசு வந்து அநேக நேரத்தில் இந்த மாதிரி தான் சேட்டை பண்ணுவான். ஆண்டவருடைய வார்த்தை உள்ளே போனாலே அவனுக்கு பிரச்சனை. அதனால் என்ன பண்ணுவான்? செருப்பு, பருப்பு, கருப்பு, நெருப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பிரச்சனை பண்ணுவான். நம்மெல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டுறணும். ஹல்லேலூயா. எது நமக்கு முக்கியம்? மரியாதை போல் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். மரியாதை என்ன பண்ணான்னா, ஆண்டவர் வீட்டுக்கு வந்த உடனே அவருடைய பாதத்துக்கு அடியில் உட்காந்து ஆண்டவரோடு உரையாடிக்கிட்டு இருக்கா. ஆனால் மார்த்தாள் என்ன பண்ணுதா தெரியுமா? இயேசுக்கு என்ன பிடிக்கும்? மீன் பிடிக்குமா, கறி பிடிக்குமா, முட்டை பிடிக்குமா, எல்லாம் போய் அங்கே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா. வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஒன்றரை கண்ணை வச்சு தங்கச்சியும் அக்கா காரியும் அப்படியே பார்க்கா. நம்ம இங்கே வேலை செய்கிறோம், அவள் உட்காந்துட்டு இருக்காளா? உடனே போய் ஆண்டவர்கிட்ட போய் புகார் சொல்கிறேன். ஆண்டவரே, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், பாத்திரம் தேய்க்கிறேன், வெங்காயம் வெட்டுறேன், தக்காளி வெட்டுறேன், முட்டையை வறுக்கிறேன், மீனை பொரிக்கிறேன், ஆனால் இவன் உங்ககிட்டே இருக்கிறான், அவளை அனுப்பிவிடுங்க. இங்கே இப்போ ஆண்டவர் சொன்னார், மரியாதையே, சோத்து பானை முக்கியம் இல்லை, குழம்பு பானை முக்கியம் இல்லை, சோறு பொங்குறது முக்கியம் இல்லை, ரசம் வைக்கிறது முக்கியம் இல்லை, நீ ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறது தான் முக்கியம்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? புரிஞ்சுதா உங்களுக்கு? துணி முக்கியம் இல்லை, சோறு முக்கியம் இல்லை, சோத்து பானை தான் முக்கியம்னா உலகம் மனுஷ சொல்லுதான் சோறு தான் முக்கியம்னு சொல்கிறான். நமக்கு சோறு முக்கியம் இல்லை, இயேசு தான் முக்கியம். எல்லாம் கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்கள். நமக்கு யார் முக்கியம்? நீங்கள் இயேசு கூட இருந்து மீட்டிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் போகும்போது உங்களுக்கு மீனும் அப்பமும் தருவார். என்ன தருவார் உங்களுக்கு? 5 அப்பம் 2 மீனும் எவனாவது கொண்டு வந்துருப்பான் சின்ன பையன். அவன்கிட்ட இருந்து அவங்க உற்சாகமாக கொடுத்தோன்னே ஆண்டவர் அந்த வார்கோதுமை அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதிச்சோடனே எல்லோரும் ஃபுல்லாக மூக்கு முட்டை. நம்மளமே எல்லாம் என்ன செஞ்சிருப்பான்? மீனெல்லாம் எடுத்து நிறைய தின்றுருப்பான். ஒருத்தருக்கு ஒரு குறை இல்லை. ஹல்லேலூயா. கஞ்சத்தனமும் ஆண்டவர் செய்யலை, மீதமும் நிறைய எடுத்தாங்க. இப்போ ஆண்டவருடைய பாதத்திலிருந்து நம்ம கேட்டோன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, வியாதியோடு வந்த மனுஷன் வியாதி இல்லாமல் வீட்டுக்கு போனான். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை அவன் ஆண்டவரை சந்திக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் வர இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல முடியும், நான் தற்கொலைக்கு போனேன், ஆண்டவர் இயேசு என்னை காப்பாற்றினான்னு சொல்கிற அநேகர் இருக்கிறார்கள். மந்திரத்தினால பீடிக்கப்பட்டு மரணப்படுக்கையிலேருந்து நான் இருந்தேன். சாவு டாக்டர் சொல்லிட்டாங்க 2 நாளில் செத்துருவான், அரை மணி நேரத்தில் செத்துருவான், 1 மணி நேரத்தில் செத்துருவான்னு சொன்ன ஆட்கள்லாம் இன்றைக்கும் இயேசுவால் உயிரோடு கூட இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தீராத வியாதி உள்ளவர்களை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். எய்ட்ஸ் வியாதி உள்ளவர்களை ஆண்டவர் சுகமாக்கிறார். கேன்சர் வியாதிகளை ஆண்டவர் சுகமாக்கிறார். அநேக குடிகாரர்களை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அநேக கொலைகாரர்களை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். கெட்ட குணமுடையவர்களை ஆண்டவர் நல்லவர்களாக தேவன் மாற்றியிருக்கிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கட்டும். அவன் ஆண்டவரிடத்தில் வந்தான், தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டான், அவரை வேண்டிக் கொண்டான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டான், அவனுடைய வாழ்க்கை மாறினது. இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றப்போ எல்லாம் கேளுங்க. உங்களுடைய வீட்டில் பாப்பா, உங்கள் அப்பா அம்மா ஏதாவது பிரச்சனை, குடி, சண்டை இதெல்லாம் நடக்குதா? உங்கள் வீட்டில் கஷ்டமாக இருக்குதா? அரிசி வாங்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? இன்றைக்கி நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீ இந்த சிறு வயதிலே இயேசுவை பிடித்து கொண்டால் அவர் உன்னுடைய வாழ்க்கையை பல மடங்கு அநேகருக்கு நீ உதவும்படியாக ஆண்டவர் உன்னை மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்தின் ஆண்டவரே, இதோ இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததான